ஸோ இன்னைக்கு சந்திர விபூஷணா சேலஞ்ச் வந்து நடக்க இருக்குது. ஸோ இன்னைக்கு தான் டே 1 ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 10 டேஸ் வரைக்கும் நடக்க இருக்குது. ஸோ டிசம்பர் 12 டு டிசம்பர் 21 வரைக்கும் நடக்க இருக்குது. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கை மாறின ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் இது. நீங்களும் மிஸ் பண்ண வேண்டாம். அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு விதமான டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த நோய் எல்லோருக்குமே இருக்கு. மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இந்த நோய் இருக்கு அப்படின்றதே பல பேருக்கு நம்ம தெரியாம இருக்கு. இப்போ இந்த நோய் வந்ததுன்னா என்னென்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, இது ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட கனவுகளை செயல்படுத்த விடாம தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன். அப்போ இந்த நோய் வந்தது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் அடையவே முடியாது. இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர்கிட்ட நான் டெய்லியும் ஒன் செஷன் பேசுறேன். நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் பேசுறேன். ஏகப்பட்ட பேர் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாம் இதை சார்ந்ததாக தான் இருக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது தான் இந்த நோய். இந்த சோம்பேறித்தனம் என்பது ஒரு நோயா? ஒரு நோயா அப்படின்னா நிச்சயமாக ஒரு நோய் தான். ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் வந்ததுன்னா உங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரியான உடல்ல காட்டாது. மற்றபடி என்னென்ன மாதிரியான நோய்க்கெலாம் என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரிலாம் காட்டாது. இது வந்ததுன்னா ஆனால் எல்லா விதத்துலையும் பாதிக்கும். எந்த விதத்தில் அப்படின்னா, உடம்பு ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. எப்படி இது உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சோம்பேறித்தனத்தில் எங்கே இருந்துலாம் ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காலையில் நம்ம சீக்கிரமாக எழணும்னு நினைப்போம், எழுந்திரிக்க மாட்டோம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிக்கணும்னு நினச்சிட்டு படுப்போம். ஆனால் காலையில் எழுந்திரிக்கும் போது எதுக்குங்க வேண்டாம், நம்ம அடுத்து பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த மைண்ட் நம்மக்கிட்ட பேசும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சோம்பேறித்தனத்தினால திரும்பவும் நம்ம போய் படுத்துருவோமே தவிர அந்த எழுந்து நம்ம செயல்படக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்காது. அப்போ இப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையும் நான் வந்து செயல்பட முடியாமல் நான் தவிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ ஏதாவது ஒரு செயல் நடந்தால் தானே எனக்கு அங்கே வெற்றி என்பது வரும். அப்போ எந்த செயலுமே நடக்கலைன்னா எப்படி நான் ஒரு வெற்றி அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அடைய முடியும்? அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு கனவு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளை தூங்க விடாமல் இருக்கணும். ஆனால் நான் இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் ஒன்று நினைக்கிறேன், நாளைக்கு அதை பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தா கூட இந்த சோம்பேறித்தனம்ன்ற கூடிய ஒரு விஷயம் என்னை வந்து அதை பண்ண விடாமல் தடுக்குது. பல பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை தாங்க, ஏன்னா என்னால் பண்ண முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மனதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நிச்சயமாக மனதை ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ஒரு இடமும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன் தெரியுமா? இந்த சோம்பேறித்தனம்ன்றது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த நாளைக்கு பார்த்துக்கலான்னு கூடிய ஒரு நிலை என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்த நாள் பார்த்துக்கலாம், அதுக்கடுத்த நாள் பார்த்துக்கலாம், அதுக்கடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போக போக உங்களோட கனவு என்னவோ அந்த கனவை அடைய விடாமல் செய்யுது. இது நல்லா நீங்கள் ஆழமாக கவனிக்கணும். சோம்பேறித்தனம் மிகப்பெரிய ஒரு நோய். இது மிகப்பெரிய ஒரு நோய். நீங்கள் நல்லா அதை கவனித்து அதிலேருந்து வெளியே வரலன்னா, யார் உங்களுக்கு என்ன பண்ணாலும், எத்தனை நீங்கள் சாமியை கும்பிட்டாலும், நீங்கள் என்னதான் குட்டிக்காரன் நடித்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு, அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு செயல் செஞ்சால் தானே அங்கே ஒரு விஷயமே நடக்கும். அந்த செயலை நான் செய்யலைன்னா எனக்கு எப்படி ஒரு விஷயம் நடக்கும்? அப்போது இன்றைக்கி நல்லா கவனிச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் ஓய்வெடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஓய்வு எடுக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு திரும்ப ஓய்வு எடுக்க சொல்லும், அதுக்கடுத்த நாள் ஓய்வு எடுக்க சொல்லும். இப்படி அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நிலையே பழக்கமாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பழக்கமாக மாறக்கூடிய ஒரு விஷயம் அது சோம்பேறித்தனத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். அப்போ அந்த சோம்பேறித்தனம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இலக்கை அடையவே விடாது. இதுதான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம பண்ணக்கூடியது. அப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சோம்பேறித்தனம் என்பது ஒரு நோயா இல்லையான்னு. அதே மாதிரி இந்த சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலை அது ஒரு அரக்கனாக இருந்து செயல்படுதா இல்லையா? அரக்கன் தான் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு செயலை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது அமைதியாக இருந்து உங்களோட செயலை கொலை செய்யுதில்ல, அப்போ அந்த கொலை செய்யக்கூடிய அந்த ஒரு கொலைகாரனாக தானே இருக்குது. அப்போ அது அரக்கனாக தானே இருக்குது. அப்போ இந்த எண்ணங்கள்லேருந்து நான் எப்படி வர்றது அப்படின்னா, தியானம் தான் அதற்கு உண்டான ஒரு சிறந்த வழியே. ஏன்னா இதை நான் கிளாஸில் கூட நான் அதை அப்ளை பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணலன்னா நிச்சயமாக மாட்டிப்பீங்க, நிச்சயமாக மாட்டிப்பீங்க.
நல்லா கவனிச்சு பாருங்க. நீ யார வேணா கவனிச்சு பாருங்க. வெற்றி பெறக்கூடிய ஆட்கள் எல்லாருமே, அவங்க தொடர்ந்து ஒரு விஷயத்துக்குள்ள டிசிப்ளின்குள்ள இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா, தோத்த எல்லாருமே நீங்க எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணுவான், நாளைக்கு திரும்ப இன்னொரு விஷயத்த பண்ணுவான். திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே இருக்கவே இருக்காது. அதுக்கடுத்து திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்ப அதே ஒரு விஷயத்த பண்ணுவான். இப்படி கன்சிஸ்டன்சி இல்லாம, டிசிப்ளின் இல்லாம போய்க்கிட்டே இருந்து, திடீர்னு எனக்கு என்னைக்கோ ஒரு மோட்டிவேஷன் மாரி எனக்கு வந்து, திரும்ப நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அது பிரயோஜனப்படாதுல்ல. தொடர்ந்து எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். அந்த டிசிப்ளின் இருந்தா தான் இந்த கன்சிஸ்டன்சி வரும். அப்ப இதுக்குள்ள நான் பயணம் பண்ணும்போது தான், இந்த சோம்பேறித்தனம் இல்லாம என்னால பயணம் பண்ண முடியும். இதுக்கு நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஆரம்பிக்கும்போது இது பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு வாக்கிங் போகணும்னு நினைப்பான். ஆனா, வாக்கிங் போயிட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவான். திரும்ப அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும்போது எழுந்திரிக்கணுமான்னு கூடிய ஒரு கேள்வி வரும்போது திரும்ப படுத்து தூங்கிடுவான். இன்னைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கும், போயிருப்பான். திரும்ப அது ஒரு வாரம் கடைபிடிச்சிருப்பான். நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும். அத பண்ணியிருப்பான். திரும்பவும் ஒரு சோம்பேறித்தனம் வரும்போது என்ன பண்ணுவான்னா, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்க ஆரம்பிக்கும்போது, திரும்பவும் அவனுக்கு அந்த ஒரு ஹேபிட்டே வந்து அந்த இடத்துல கட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்களுக்கு ஒரு ஃபீவர் வருதா? இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா? நடக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது எல்லாருக்கும் ஹியூமனா இருக்கும்போது அது நடக்கும் தான். ஆனா, இப்ப நான் டெய்லியும் நான் வாக்கிங் போவேன், டெய்லியும் நான் வந்து ரன்னிங் போவேன் அப்படின்னு நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க இல்லையா? உங்களுக்கு உடம்பு சரியில்லனாலும், ஜஸ்ட் அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாவது வாங்க அந்த டைம்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன் தெரியுமா? மனம்க்கு ஒரு சின்ன விஷயத்த நீங்க குடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஒரு சின்னதா ஒரு புள்ளி வச்சு விட்டீங்கன்னா, உடம்பு சரியில்லன்னா என்னால போக முடியல அப்படின்னு அதுக்கு பதிவு குடுத்துட்டா, அடுத்தடுத்த நாளும் உனக்கு உடம்பு சரியில்ல, உனக்கு உடம்பு சரியில்லன்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்துல அந்த ஒரு பார்க்குக்கு போய் நடப்பீங்க அப்படின்னா, சும்மா நடக்க முடியல, எனக்கு உடம்பு சரியில்லனாலும், சும்மா அந்த பார்க்குக்காவது நீங்க போயிட்டு வரணும். அப்ப என்னன்னா, ஒரு விஷயம் அங்க ஸ்கிப் ஆகாம நடக்குதுல்ல, ஸ்கிப் ஆகாம நடக்கும்போதே, ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணும் அப்படின்னா, ஓகே என்ன நடந்தாலும் இவன் போறான் அப்படின்னு சொல்ற அந்த ப்ராசஸ்க்குள்ள போகும். அந்த ப்ராசஸ்க்குள்ள போனா தான், திரும்பவும் இன்னொரு விஷயத்த கட் பண்ணாம, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத உங்களால பண்ண முடியும். இல்லன்னா நிச்சயமா பண்ண முடியாது. சோம்பேறித்தனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயா தான் நான் பார்க்கிறேன். நீங்க நல்லா எடுத்துக்கு பாருங்க. காலையில எழுந்து சூரிய வெளிச்சம் உங்களோட உடம்புல பட்டா தான், அந்த உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும். ஆனா சோம்பேறித்தனத்தினால இன்னைக்கு 11 மணி வரைக்கும், 10 மணி வரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருக்கிறதுனால, அந்த அ சூரியனும் நம்மளோட மேல உடம்புல படுறதே இல்ல. அப்ப எப்படி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது ஏற்படும்? இப்ப காலையில எழுந்திரிச்சு குளின்றாங்க. எழுந்திரிச்சு குளிச்சா நல்லா இருக்கும்னு நம்மளுக்கும் தெரியும். ஆனா நம்ம குளிக்கிறது இல்ல. எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா நல்லா இருக்கும்னு தெரியும். ஆனா சோம்பேறித்தனம் நம்ம பண்றதில்ல. இப்படி எந்த ஒரு விஷயத்த வேணா நீங்க எடுத்துக்கங்க. தொடர்ந்து இந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டே வாங்க. ஒரு 30 நாள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் இருக்குன்னு பாருங்க அப்படின்னா, அந்த ஒரு 2 நாள் பண்ணிட்டு அடுத்த நாள்ல நம்ம பண்ணாம விடுறதுக்கான காரணமும், சோம்பேறித்தனம் வந்து அலட்சியம் தான். வேற எதுவுமே இல்ல. அலட்சியம் தான். நீங்க நல்ல சக்சஸ்ஃபுல் பீப்பிள் எடுத்து வச்சு பார்த்துட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரு விஷயத்த கடைபிடிச்சுட்டே இருந்திருப்பான். நிச்சயமா கடைபிடிச்சிருப்பான். நமக்கு அந்த ஒரு விஷயமே இல்லாததுனால, அந்த ஒரு விஷயமே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணாததுனால, நம்ம ஈஸியா ஒரு விஷயத்தையும் சரி விடு பார்த்துக்கலாம், சரி விடு பார்த்துக்கலாம், சரி விடு பார்த்துக்கலாம்ன்னு சொல்லி ஒரு நாளும் நம்ம கடந்து போய்க்கிட்டே இருக்கோம். ரொம்ப ஆழமா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி பார்க்கும்போது சில பேர நான் பார்க்கும்போது, என்னடா இது லைஃப்ல அவனே தான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்விய குடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா வெளிய அவன் புலம்பிட்டு இருக்கான். ஐயோ! எனக்கு அது நடக்கல, எனக்கு இது நடக்கலன்னு சொல்லி அவ்ளோ விஷயத்த புலம்புறான். ஆனா, அவனுக்குள்ள என்ன நடக்குது? ஏன் இத நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் கொஞ்சம் கவனிச்சா, அந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சுன்னா, அவன் விழித்து எழுந்துட்டான்னு அர்த்தம். அந்த விழிப்புத்தன்மை வராத வரைக்கும் இதுல இருந்து நீங்க வெளிய வரவே முடியாது. அப்ப அந்த சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து வெளிய வரதுக்கு தினமும் நீங்க மெடிடேட் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் நீங்க தியானம் பண்ணுங்க. மூச்ச ஏற்றி இறக்குறது அந்த இன்ஹேல், எக்ஸேல் நான் நெறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்றது மூலமாவே உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுக்கு மாறுவதையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நீங்க உணர முடியும் அத. ஏன்னா மூச்சோட அளவு குறையும்போது மனதோட வேகம் குறையுது. அப்ப அந்த மனதோட வேகம் குறையும்போது, அந்த மனம் சொல்லுதுல்ல, சுகமான ஒரு விஷயத்தை நோக்கி மட்டுமே பயணம் பண்ணுதுல்ல. இப்ப எனக்கு தூங்குனா சுகமா இருக்கு. அதனால தூங்கு அப்படின்னு சொல்லும். இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரியான ஃபுட் வேண்டாம். இந்த மாதிரியான ஃபுட் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லுது. அப்ப இத நான் சாப்பிடுறேன். அப்ப சாப்பிடும்போது அதனால் வரக்கூடிய விளைவு என்பதை நான் அனுபவிக்கிறேன். நைட் இத சாப்பிடாதன்னு சொல்லும். இருந்தாலும் அதாவது மனம் ஆசைப்படுறதுக்காக சாப்பிடுவோம். ஆனா உடலுக்கு அது தேவையில்லைன்னு உள்ள சொல்லும். அது சாப்பிடாதன்னு சொல்லும். ஆனா மனம் ஆசைப்படுதுன்னு சாப்பிடுவோம். ஆனா நைட்டு அத உட்காந்து நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். ஏன்டா சாப்பிட்டேன் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கவனிக்கும் போது தான் நம்மளால மாத்திக்க முடியும். அப்போ
இந்த மனதோட பயிற்சியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொண்டு வர இந்த சோம்பேறித்தனமும் உங்களிடமிருந்து நிச்சயமாக விலகி போகும். ஏன்னா நான் கிளாஸ்ல இந்த 21 டேஸ் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸா இருக்கட்டும், இல்ல வேக்கப் சேலஞ்சா இருக்கட்டும், இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் சந்திரபூஷணா இதுல எல்லாத்துலயுமே நான் வந்து இந்த மாதிரி வாழ்க்கை சார்ந்த விஷயங்களும் ஆன்மீகத்துக்குள்ள அதை உட்படுத்தி தான் நான் சொல்லுவேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களோட லைஃப்ல சின்ன சின்ன ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மைண்டு வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்குது, வேற மாதிரி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க ஈஸியாக ஒரு விஷயத்தை வேணுன்றும் போது அடைஞ்சுக்கிறாங்க. ஓ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, எனக்கு வந்து இந்த இந்த ஒரு கார் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள போகுது. அப்போ டெய்லியும் காலையில் எழுந்து அதை பற்றி விஷுவல் பண்ணுங்க, அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அந்த எழுதுறதுக்கும் விஷுவல் பண்ணுறதுக்கும் கூட நேரத்தை ஒதுக்கலைன்னா எப்படி அவங்க நினச்ச ஒரு விஷயத்தை அடைய முடியும்? எப்படி மேனிஃபெஸ்டேஷன் அந்த இடத்துல ஒர்க் ஆகும்? நிச்சயமாக வேலை செய்யாதுல்ல. அப்போது அவங்க என்ன அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கு உண்டான ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ராசஸே பண்ணாமல் எனக்கு அது எல்லாமே கிடச்சிடணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? வாய்ப்பே கிடையாது. ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இல்லைங்க இதெல்லாம் பண்ணாமையே ஒரு விஷயத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயே ACTION அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாஸ்ட் 6 லெட்டர்ஸுமே ஆக்ஷன் தான் வரும். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு செயல்படுத்தினா தான் ஒரு விஷயத்துக்குள்ள உங்களால் போக முடியும். அப்போ அந்த ஆக்ஷனே இல்லைன்னா நிச்சயமாக உங்களால் போக முடியாது. அப்போ இந்த சோம்பேறித்தனம் சொல்லக்கூடிய ஒரு நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு டூல் வந்து மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் தான் நான் வந்து ஒரு வீடியோலையும் நான் வந்து நிறைய டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கிளாஸஸ்லையும் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா கூட மெடிடேஷன் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து மெடிடேஷன் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். மெடிடேஷன் சொல்லி சர்ச் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் கிடைக்கும். இரவு தூங்க போவதற்கு முன்பு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். காலையில் எழுந்த உடனே என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து கிளாஸஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் டீச் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்துலேயுமே வந்து சிங்கிள் லைன், அதாவது ஒரு லைனை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இங்கே வீடியோவாக நிறைய வீடியோக்கள் நான் கொடுத்துருக்கேன். கிளாஸோட வீடியோஸும் நிறைய அப்லோட் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த விஷயங்கள்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேயே நம்மளோட கிளாஸஸ்லாம் வந்து இருக்குது. வேக்கப் சேலஞ்ச் இருக்குது, சந்திரபூஷணா சேலஞ்ச் இருக்குது, நியூ இயருக்கு நம்ம ஒரு கிளாஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கலந்து பாருங்கள். இல்லை அட்லீஸ்ட் ஒரு விஷயத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கூட இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் வரக்கூடிய அப்கமிங் கிளாஸஸில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்ககிட்ட பதிவிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து மிராக்கிள் அதான் நடந்துச்சு, அதெல்லாம் நான் சொல்லணும். அண்ட் எஸ்பெஷலி நான் ரசமணி பத்தி சொல்லி ஆகணும் அண்ணா. அது வந்து நான் மே மந்த் என்னோட பர்த்டே டைம்ல நான் வாங்கி போட்டேன் இல்லையா, நீங்க பிளஸ் பண்ணி எனக்கு தரேன், பர்த்டே டைம்ல கரெக்டா கொடுத்தீங்க. வித்தின் 15-20 டேஸ்க்குள்ளார நான் ஒரு பெரிய வேலையை நான் அந்த ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்ததுனால அசால்ட்டா விட்டேன். எனக்கு அதை விட பெருசு கிடைச்சிருச்சு. அது எனக்கு எல்லாரும் என்ன திட்டினாங்க, ரொம்ப 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 திட்டினாங்க. நீ எவ்வளவு ஒரு ஒரு அதுவே உனக்கு ஒரு பெரிய லக்கு. வெறும் பிகாம் வச்சுட்டு உனக்கு வந்து கேபிஎம்ஜில வேலை கிடைச்சிருக்கு. அதை நீ எவ்வளவு கேஷுவலா எனக்கு ஹீலிங் ஆகணும், எனக்கு ஹீலிங் பீரியட் வேணும்னு சொல்லிட்டு நான் 4 மந்த்ஸ் வந்து வேலையை விட்டுட்டு இருந்தேன். ஆனா நான் நான் யோசிக்கவே இல்லை அடுத்த வேலைக்கு போகணும்னு கூட. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ரசமணி பத்தி எனக்கு வந்து அண்ணா சொல்லி அதுக்கப்புறம் அதை நான் தெரிஞ்சு அதை போட்டு எனக்கு கிடைக்கும். அதை விட பெருசு பிக் கம்பெனில கிடைக்கும்னு நினைச்சேன். இப்ப நான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடிட் ஃபார்ம்ல நான் ஒர்க் பண்றேன். அதை விட பெட்டர் பொசிஷன்ல வந்து இத வார்த்தையால எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு புரியல. ஆனா அது நடந்துருச்சு. எல்லாரும் திட்டினதை விட இப்போ எல்லாரும் வந்து என்ன பரவாயில்லடி சாதிச்சிட்ட அப்படின்னு. இல்ல, நான் சாதிக்கல, என்ன சாதிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குன்னா தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ்.